சாரி தமிழ். நான் உங்ககிட்ட கொஞ்சம் ஹார்ஷா நடந்துக்கிட்டேன். சாரி சார், தப்பு என் மேலதான். நான் நல்லதுக்குன்னு ஒண்ணு பண்ண போய் அது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருச்சு. ஜானு சொல்ற மாதிரி இவன் நிஜமாவே நல்லவதானோ? இவன் நல்லவளோ கெட்டவளோ none of my business. என் வழியில குறுக்க நிக்கிற யாரா இருந்தாலும் எனக்கு பிடிக்காது. தமிழ், சாரி தமிழ். நான் சின்ன வயசுல இருந்தே இப்படியே வளர்ந்துட்டேன். நான் கொஞ்சம் கொஞ்சமா என்ன மாத்திக்கிறேன் தமிழ். எல்லாத்துக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. அது இருக்கட்டும், அது என்ன அவ்வளவு வேகமா என் கையை தட்டி விடுறீங்க? ஓ, இப்ப அதான் கோவமா? அது நான் ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டு தமிழ். என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த கோவம், சுகம், துக்கம் எல்லா மனுஷனுக்கு வர்றது தானே. இனிமே நான் அப்படி இருக்க மாட்டேன். வேண்டாம் சாமி, நீங்க எப்போ நல்லா பேசுவீங்க, எப்போ கோவப்படுவீங்கன்னு எனக்கு எதுவுமே தெரியல. நான் என் இருப்புல இருந்துக்கிறேன், நீங்க உங்க இருப்புல இருந்துக்கோங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் தொந்தரவு பண்ண வேண்டாம். ஆளு விடுங்க. என்ன தமிழ், ஏன் இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறேன்? நான் உன்னை லவ் பண்றது நிஜம். நான் உன்னை உயிருக்கு உயிரா. அப்பா, ஆரம்பிச்சிட்டீங்களா? தமிழ், தமிழ். அம்மா இந்தாங்க பால். முத்து, சொல்லுங்க ஜனமா. எனக்கு மனசுல தோணிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவேன்ல, அது சீக்கிரமே நடக்க போகுது முத்து. என்னம்மா, என்ன நடக்க போகுது? அதான் சிபிக்கும் தமிழுக்கும் கல்யாணம். நீ போய் தமிழோட ஜாதகத்தை அவங்க அம்மா கிட்ட கேட்டு வாங்கிட்டு வா. என்ன யோசிக்கிற? எதுக்குன்னு கேட்டா என்னம்மா சொல்றது? ஏதோ அவங்க கம்பெனிக்கு பூஜை போடணுமா, ஃபேமிலில இருக்க எல்லாரோட ஜாதகத்தையும் பார்க்கணும்னு சொல்றாங்கன்னு சொல்லி சமாளி. இத கூடவா உனக்கு சொல்லி கொடுக்கணும்? சரிங்கம்மா. என்ன சந்தோஷமே இல்லாம சொல்ற? இல்லம்மா, நான் சந்தோஷமா தான் சொல்றேன். சரி சரி, சீக்கிரம் போ, போய் வாங்க. சரி. அம்மு, அம்மு, ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்தா ஆக்காட்டு. என்ன முத்து? அம்மு, உங்க அம்மா தமிழோட ஜாதகத்தை கேக்குறாங்க. எதுக்கு? மக்கு, ஒரு பொண்ணோட ஜாதகத்தை எதுக்கு கேட்பாங்க? எல்லாம் கல்யாண விஷயம்தான். சீக்கிரமே ஜனாமா வந்து உன்கிட்ட பொண்ணு கேட்பாங்க பாரு. நிஜமாவா சொல்ற முத்து? ஆமா அம்மு, போ போ, சீக்கிரம் போ, போய் தமிழோட ஜாதகத்தை எடுத்துட்டு வா. இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா. கடவுளே, எல்லாமே நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. என் பொண்ணு கல்யாணமும் அதே மாதிரி நடந்துடணும். 2 குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துடணும். அதுக்கு நீதான் துணை இருக்கணும் கடவுளே. குடு. என்ன என்ன அம்மோ? இதுல என் பேரும் அவர் பேரும் இருக்குமே, அதெல்லாம் பார்த்தா நான் மாட்டிப்பனே. அவ்வளவுதானே, ஒரு நிமிஷம் இரு.
அவ்வளவுதான். பக்கத்துல தானே உன் பேரும் உன் புருஷன் பேரும் இருக்கு. அதை கிழிச்சா என்ன? ஜாதகத்துல கட்டமும் நேரமும் இருந்தா போதும் அம்மு. சரி, கொண்டு போய் கொடு. எதுவும் சந்தேகம் வராம பாத்துக்க. நான் பாத்துக்கிறேன் அம்மு. என்ன அம்மு, ஜனாமா மகளா இருந்து இப்போ ஜனாமாக்கு சம்மந்தியாக போற. வாழ்த்துக்கள் அம்மு. அம்மு வரேன். ஏய், நீ இந்த நேரத்துக்கு இங்க எதுக்கு வந்த? ஜனாமாவை பாக்கணும் சார். அதுக்கெல்லாம் ஒரு நேரங்காலம் வேணாமா? யாரையும் பார்க்க முடியாது. கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம சும்மா அர்த்தராத்திரியில வந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்க. பாப்பா, எங்க அக்காவை காணோம் சார். அதான் ஜனாமா கிட்ட கேட்கலான்னு வந்தேன். அக்காவை காணோம்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடு. அதை விட்டுட்டு எங்க கிட்ட வந்து கேட்டா நாங்களா உங்க அக்காவை பூட்டி வச்சிருக்கோம். இங்க நிக்கவே கூடாது. கிளம்பு கிளம்பு. கணேசா, என்ன கணேசா, உன் பொண்ணு வயசு விழுக்கு. இவகிட்ட இப்படிதான் பேசுவியா? ஒரு பொண்ணு இந்த நேரத்துல வந்து கதவை தட்டுறானா ஏதோ பிரச்சனைன்னு தானே அர்த்தம். அது என்னன்னு கேட்டு அதுக்கு தீர்வு சொல்றத விட்டுட்டு விரட்டிட்டு இருக்க. அவங்க இந்த வீட்டுக்கு வந்த அன்னைக்கே இந்த வீட்டுல ஒருத்தவங்கன்னு அன்னைக்கே நான் சொல்லல. அத மறந்துட்டீங்களா?